ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கிறோன்னா, நம்ம வந்து திருவொற்றியூர். திருவொற்றியூரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிறப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தா வடுவுடை அம்மன் கோயில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டினத்தார். பட்டினத்தார் வந்து நிறைய பேர் வந்து நம்ம புக்கெல்லாம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அவர் வந்து அவங்க ஜீவசமாதி அடைஞ்ச இடம் தான் வந்து பட்டினத்தார். அவர் வந்து ஒரு டைம் அவர் வந்து என்னன்னா, சிவன்ட்ட வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து எப்ப வந்து நீ நுனி கரும்பு, அந்த நுனி கரும்ப நீ எப்ப வந்து டேஸ்ட் அது மீன்ஸ் அந்த சுகர் தித்திக்குதோ, அப்ப வந்து நான் உனக்கு காட்சி தருவேன்னு" சொல்றாரு அவரு. இவரும் பார்த்தீங்கன்னா, பல ஊரா போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு ஊர்லயும் போறாரு. நுனி கரும்பு இன்னொரு விஷயம் என்னன்னா, நுனி கரும்புல சுவை இருக்காது. ஏன்னா அடிக்கரும்பு, மிடில் கரும்பு தான் இருக்கும். லாஸ்ட்ல வந்து குருத்து இல்ல உங்களுக்கு. அதனால அதுல வந்து அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. இப்படி ஒரு ஒவ்வொரு இடமா வரும்போது, அப்ப என்ன பண்ணுங்க, இந்த திருவொற்றியூர் வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த கரும்புல பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ்ட் இருக்கு. அவரு காட்சி தராரு. அந்த காட்சி தந்தது அவர் அங்கேயே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிடுறாரு. ஸோ இவருடைய இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்த வந்து ஒரு சின்ன இதுவா சொல்லுவாரு. "நீ சாவும் பொழுது நம்ம வந்து அந்த காதருந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஊசி யூஸ் பண்ணுவோம். அந்த ஊசி வந்து காது இருக்கும். அந்த காது இருந்த ஊசிய கூட நம்மளால வந்து எடுத்துட்டு போ முடியாது" அப்படின்றாரு. ஸோ எது நம்ம கூட வரும்? நீடோடி நம்ம என்னன்னு கேட்டா, நம்ம பண்ணக்கூடிய தர்மமும், புண்ணியம் மட்டும் தான் நம்ம கூட வரும். பொண்டாட்டி, புள்ள, பொருள் எதுவுமே வந்து நம்ம கூட வராது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பு வந்து அவரோட இடத்துல அந்த கரும்பு வச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த வசனம் வந்து இதுதான். அந்த கரும்பு வந்து சிவன் வந்து எனக்கு காட்சி தாங்கன்றாரு. இந்த மாரி இந்த நுனி கரும்பு நீ சாப்பிடும்போது நான் உனக்கு காட்சி தருவேன். மீன்ஸ் அதில அந்த கரும்பு சுவை இருக்கும்போது நான் உனக்கு காட்சி தருவேன்றாரு பார்த்தீங்கன்னா, அதனாலேயே அவருடைய அந்த இதுவாவே இங்க வந்து கரும்பு வந்து அந்த ஒரு மூலையில வச்சிருக்காங்க. நீங்களும் ஃப்ரீயா இருக்கும்போது உங்க பசங்கள்லாம் கூட்டு வந்து இந்த மாரி விஷயங்கள சொல்லுங்க. இந்த மாரி ஒரு ஸ்டோரிலாம் அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் தான் சொன்னாப்ல. அப்புறம் நான் போம்போது அந்த இடத்த பார்த்தேன். ஒரு மன அமைதி இருக்கும். நீங்களும் வந்து பாருங்க.